ஹாய் மக்களே, வணக்கம். இன்னைக்கு தேங்காய் சாதம் செய்யலாம். லன்ச் ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்ப்போம் வாங்க. நான் ஒரு அரை முடி தேங்காய் எடுத்து நல்லா கீறி வச்சுருக்கிறேன். இப்போ இது தூள் பண்ணிக்கலாம். நல்லா முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரெஷ் தேங்காவாக எடுத்துக்கோங்க, அதான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. அடுத்து என்னெல்லாம் தேவைன்னு பார்ப்போம். ஒரு டீஸ்பூன் சீரகம், 4 காஞ்ச மிளகா, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு ஒரு அரை டீஸ்பூன், ஒரு துண்டு இஞ்சி, கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை, நல்லா வேர்க்கடலை நிறையவே எடுத்துக்கிட்டேன் நான். இது பச்சை வேர்க்கடலைங்க, நம்ம எண்ணெயில் போட்டுக்கலாம். கடுகு, ஒரு 5-6 மிளகு, இவ்வளோதாங்க இதுக்கு தேவையான பொருள். ஒரு துண்டு பெருங்காயம் போட்டு வச்சுருக்கேன், கட்டி பெருங்காயம். இப்போ எப்படி தாளிக்கலாம் பார்ப்போம் வாங்க. தேங்காவை ஃபஸ்ட்டு தூள் பண்ணிட்டு வந்துடலாம், நல்லா துருவிட்டு வந்துடலாம். தேங்காய் நல்லா துருவியாச்சுங்க. ஒரு 2 டீஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கினேங்க. தேங்காய் எண்ணெயில் செஞ்சால் தான் சூப்பராக இருக்கும். கடுகு போட்டுடலாம், மிளகு, பெருங்காயம் போட்டுடலாம், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, சீரகம், 4 வரமிளகா, வேர்க்கடலை, பச்சை வேர்க்கடலைங்க. அதனால் நல்லா வறுத்துக்கலாம். அதில் எண்ணெயில் கருவேப்பிலை போட்டுக்கலாம். இதில் நல்லா முடிஞ்ச அளவுக்கு இஞ்சி நல்லா ஒரு பெரிய சைஸ் இஞ்சி துண்டு எடுத்து நல்லா தூளாக துருவிக்குங்க. அப்போ தான் நல்ல டைஜஷன் ஆகும் தேங்காய் சாதம். அதனால் நம்ம நிறையவே போட்டுப்போம், ஃப்ளேவரும் நல்லா இருக்குங்க. சீரகம், பெருங்காயம், இஞ்சி இது 3மே கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. எது இருக்குதோ இல்லையோ கண்டிப்பாக இது 3ம் சேர்த்துக்கணும். அப்போ தான் நல்லது, தேங்காய் சாதம் வெந்து கிடைக்காது. நல்லா வறுத்துக்கலாம். நல்லா வறுப்பட்டுடுச்சுங்க. இப்போ இந்த தேங்காவை எடுத்து இதில் போட்டுக்கலாம். நான் ஒரு அரை முடி தேங்காய் எடுத்துருக்கேங்க. இன்றைக்கி நான் ஒரு 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் செய்ய போகிறேன். தேங்காய் நல்லா போட்டு இது வதக்கிறதுல தாங்க இருக்குது. நல்லா வதக்கணும். இதுலேயே ஃபுல்லாக ஃப்ளேமை கம்மி பண்ணி வச்சுட்டு நல்லா வதக்கி விடுங்க. இதுலேயே ஒரு அரை டீஸ்பூன் சால்ட்டு போட்டுக்கலாம். நல்லா வதக்கி விட்டுடலாம். இது நல்லா வதங்கின பிறகு ஒரு ஃப்ளேவர் வருங்க. அப்போ தாங்க சாப்பாடு எடுத்து கொட்டி கிண்டணும். நான் ஃபுல்லாக வதக்கிட்டு காட்டுறேன். சாதம் இந்த மாதிரி நல்லா உதிரியாக வடித்து வச்சுங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும் சாப்பாடு. பச்சரிசிலையும் செய்யலாம். நான் புழுங்கல் அரிசி தான் இன்றைக்கி வடித்து வச்சுருக்கேன். தீயை நல்லா மைல்டாகவே வச்சுக்கோங்க, ரொம்ப ஹையாக வைக்காதீங்க. மைல்டாக வச்சு நல்லா வதங்கட்டும். அதுக்குள்ளே நம்ம ஒரு விஷயம் பண்ணிப்போம். சாதத்தை ஒரு கிண்ணத்தில் போட்டுக்கலாம். இது குட்டியாக ஒரு எலுமிச்சப்பழம் எடுத்துக்குவோம். ரொம்ப சின்ன சைஸு, ஒரு 2 சொட்டு விட்டுக்கலாம் அந்த சாப்பாட்டில். அவ்வளோதான், போதும். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி, இப்போ இந்த சாதம் சாயந்தரம் வரலும் ஒன்றுமே ஆகாதுங்க. நம்ம இந்த மாதிரி பண்ணுறதுனால சாப்பாடு உதிரியாக இருக்கும். லெமன் சோறு ஃப்ளேவர் வந்துடும்னு நினைக்காதீங்க, வராது. சாப்பாடு கெடாதுங்க. தேங்காய் சாதம் அப்படியே இருக்கும் சாயந்தரம் வரலும். இல்லைன்னா சப்போஸ் மத்தியானம் லன்ச் நீங்கள் கெட்டி கொடுத்தீங்கன்னா 2 மணிக்கெலாம் ஒரு மாதிரி பிச்சு பிச்சுன்னு ஆகிடும். இந்த மாதிரி பண்ணும்போது கெடாமல் இருக்கும். அவ்வளோதாங்க, நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதை எடுத்து கொட்டிக்கலாம். நல்லா கிண்டி விட்டுடலாம் சாதத்தை. அவ்வளோதாங்க, தேங்காய் சாதம் குயிக்காக ரெடி ஆயிடுச்சுங்க. கண்டிப்பாக டேஸ்ட்டு ரொம்ப அமக்கலமாக இருக்கும். இது நான் சொன்ன மாதிரி ஒரு 2 சொட்டு லெமன் பிழிஞ்சிட்டு நீங்கள் சாதம் கிண்டிங்கன்னா நம்ம சாயந்தரம் வரலாம் அந்த சாதம் தாங்கும். கோயில் பிரசாதம் மாதிரி அருமையாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் மிளகும் யூஸ் பண்ணுங்கள். இதில் அருமையான தேங்காய் சாதம் லன்ச் ரெசிபி ரெடி. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ மக்களே.